அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே சூப்பரான ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுவும் சேமியாவில் செஞ்சோம் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயங்கர சூப்பராக இருக்கும், பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி. இப்போது டிலே பண்ண வேண்டாம், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு நான் பாம்பினோ வர்மிசேலி சேமியா தாங்க எடுத்திருக்கேன். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். சேமியாவோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வரணும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிட்டு வரும்போது அதே ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவையை சேர்க்க போகிறோம். ஸோ ரவையும் சேமியாவையும் சேர்த்து நீங்கள் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரெண்டத்தோட கலருமே வந்து நமக்கு லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு வந்தால் போதும், ரொம்ப கருகிட வேண்டாம். ஸோ லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்க போகிறோம். ஸோ சேமியாவும் ரவையும் சேர்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சூடு ஆறின பிறகு நான் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இந்த இடத்துல உருளைக்கிழங்குக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட, பாயில்டு சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க இந்த இடத்துல மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சாட் மசாலா சேர்த்துக்க போகிறேன். அகைன் சாட் மசாலா இல்லாதவங்க இந்த இடத்துல ஒரு பாதி லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு இது எல்லாமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் நம்ம சேர்த்துடலாம். அரிசி மாவையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. தேவைப்படும் போது நம்ம தண்ணியை சேர்த்து வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். தண்ணி வந்து அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அந்த உருண்டை பிடிக்க நமக்கு கரெக்டாக வராது. நீங்கள் ரொம்ப கம்மியாக சேர்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உருண்டைகள் வரும், பட் நம்ம பொரித்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக தெரியும். அதனால் கொஞ்சம் ஒரு ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். பட் ரொம்பவும் வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஸோ தேவை ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை தெளித்து தான் நம்ம பிசைய போகிறோம். பிசைஞ்சு நல்லா ஒரு சப்பாத்தி மாவு நம்ம பிசைவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வாசனையாக இருக்கும். சாட் மசாலாலாம் சேர்த்ததுனால அவ்வளோதான். ஸோ சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம கரெக்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ உருண்டைகள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மைதா பேஸ்ட்டு எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து அந்த தண்ணியில் வந்து நல்லா கொஞ்சம் லிக்விடாக கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். நம்மளோட மாவுமே வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. உங்களுக்கு அகைன் ட்ரையான மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் லைட்டாக தண்ணியை தெளித்து அகைன் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரெட் ஸ்க்ரம்ஸ். ஸோ எல்லாமே ரெடியாக இருக்குது. கையை வந்து இப்போ லைட்டாக வந்து ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸஸ் வேணுமோ உருண்டைகள், சின்னதுன்னா சின்னது, இல்லை மீடியம் சைஸ், உங்களோட விருப்பம் தான். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட பால்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலே அந்த பாலை வந்து அந்த மாவை வந்து லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தாலே உங்களுக்கு கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ கரெக்டாக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். ஸோ பால் ரெடியான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மைதா பேஸ்ட்டில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம். எல்லா சைடுமே வந்து அந்த மைதா தண்ணி படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டி விட்டுட்டு இப்போது ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க அந்த பிரெட் ஸ்க்ரம்பிளையும் போட்டு ஒரு பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உருண்டைகள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கோட்டாக இருக்குது. அந்த பிரெட் ஸ்க்ரம்ஸ் எல்லாமே சூப்பராக கோட்டாக இருக்குது.
இதே போல் நம்ம மற்ற பீசஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ரெடியும் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து பால்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பொரிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சு கூட நம்ம பொரித்து சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுமே ஸ்டவ்வை வந்து நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட உருண்டைகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற கலர் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். உள்ளுக்குள்ளே வந்து நமக்கு சுத்தமாக வேகவே வேகாது. அதனால் நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே எல்லா சைடுமே வந்து நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு கொஞ்சம் நேரம் அதை திருப்பி திருப்பி விட்டீங்க அப்படின்னா ஈவனாக எல்லா சைடுமே வந்து ஒரே கலர் போல் நமக்கு பொரிஞ்சு வந்துடும். ஸோ நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அவ்வளோதான், எல்லா சைடுமே சூப்பராக பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். கலர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம மற்ற பீசஸையும் நம்ம பொரித்து எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதை க்ரீன் சட்னியோட தான் சர்வ் பண்ண போகிறேன். க்ரீன் சட்னி இல்லை அப்படின்னா மயோனீஸ், டொமேட்டோ கெச்சப் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இன்னும் நம்ம நான்வெஜ் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு படி வேறு லெவலில் இருக்கும். ஸோ கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றவங்களுக்கு இது சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும். ஸோ சேமியா ப்ளஸ் ரவையை சேர்த்து கூட நம்ம எப்படி ஒரு பால் அழகாக சூப்பராக செய்யலாம். பார்க்க மட்டும் இல்லைங்க, இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரன்ச்சினஸோடு இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரைடு ரெசிபின்னு தாங்க சொல்லுவேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.